ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினிமா விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர் சேகுவாரா சார் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. பிக் பாஸ் பத்தின விஷயம் இப்ப மிகப்பெரிய ஒரு போராட்டமா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. நேத்து அதை பத்தி மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழ்நிலைகள் நிலவியது. அதோட உண்மையான விளக்கம் என்ன அப்படிங்கறத நமக்கு சொல்றதுக்காக சார் வந்திருக்காங்க. அதை பத்தின முழு விளக்கங்களையும் சார் கிட்ட இப்ப நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். அந்த கண்டென்ட் நிக்கணும்ன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் ஆபாசம், இன்னும் கொஞ்சம் டபுள் மீனிங். இந்த வேல்முருகன் ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவர் சொன்னா நம்புவாங்க. குறிப்பா இந்த சீசனை வந்து நான் தினம் பாக்குறேன், நடிப்பு அரக்கனுக்காக பாக்குறேன். ஏன்னா அவன் பைத்தியம் தெரிஞ்சிச்சுமா, சரியாகாத பைத்தியம். ரியாலிட்டி ஷோன்றீங்க நீங்க, அங்க நடக்கிற காட்சிகள் எல்லாம் அருவருப்பா இருக்கு. வேல்முருகன் அவர்கள் வந்து பேசுறது 100% சரி. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, வந்து என்னை பத்தி தவறா வந்து ஊடகத்துல எல்லாம் பதிவு பண்றாங்கன்னு சொல்லுங்க. நீங்க கடந்து போங்க சார், உங்க ரிமோட் இருக்குல்ல, உனக்குன்னா ஒண்ணு மத்தவங்களும் ஒண்ணா. எதிர்மறையான விஷயங்கள் வந்து பார்வையாளரை கவருது அப்படின்னு பண்ணக்கூடிய பல கேலி கூத்துக்கள் ஒரு கேலி கூத்து தான் இந்த பிக் பாஸ். விஜய் சேதுபதி நேற்று வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் செல்வரா பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு தான் கேட்டா செருப்பால் அடிக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். நாட்டுல நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு சார். அதுல வந்து ஒரு சில பிரச்சனைகள் திடீர்னு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும் நாம எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல. அப்படி பல பிரச்சனைகள்ல இப்போ முக்கியமா ஒரு பெரிய பிரச்சனையா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கிறது பிக் பாஸை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி பல பேர் பலவிதமா குரல் கொடுத்தாங்க. பட் பெருசா முன்னெடுத்திருக்கிறது வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவனர் வந்து வேல்முருகன். அவர் வந்து ரொம்ப நாளா இதை பத்தி பேசிட்டு இருந்திருக்காரு, சட்டமன்றத்திலயும் பேசியிருக்காரு. ஸோ இப்ப தொடர்ந்து உடனே ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து நடத்தி முடிச்சிருக்காரு. பிக் பாஸ் அப்படின்னா அது வந்து இப்போ ஒஸ்டா தான் போகுதுன்னு மக்கள் கிட்ட அப்படிதான் போயிட்டு இருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம பிக் பாஸை பேசுறதுக்கு முன்னாடி கண்டஸ்டன்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? கண்டஸ்டன்ட் அதாவது இதுக்கு முன்னாடி இப்ப கமல் பண்ணும்போது நீங்க அத்தனை சீசனுமே எடுத்துங்க. என்ன எனக்கு தெரிஞ்சு முதல் மற்றும் 2வது 3வது சீசன் வரைக்கும் ஓகே, ஓரளவுக்கு பணம். ஆனா அப்போ விமர்சிச்சோம் நம்ம. ஆனால் அதை தாண்டி அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்து அதனுடைய என்ன சொன்னா அந்த கண்டென்ட்டே விழ ஆரம்பிச்சிச்சு. அதாவது இந்த பிக் பாஸ்ன்ற அந்த கண்டென்ட் இருக்குல்ல, அந்த கண்டென்ட் விழுந்தது. அப்புறம் கண்டஸ்டன்ட் என்ன நிலைமைன்றதை நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாம் என்னெல்லாம் பண்ணாங்க. அதுவும் கமலுக்கே வந்து கிட்டத்தட்ட அது வந்து தேவையில்லாம வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு இடிசொல்லாம் அவர் அனுபவிச்சாரு. அதுக்கப்புறம் அவருடைய காஸ்டியூம் விமர்சிக்கப்பட்டது. ஒரு கட்டத்துக்கு மேல அவருடைய அரசியல் பின்னடைவு கூட இதனால தானோ அப்படின்னு கூட ஒரு கேள்வி இருக்கு. அரசியல் பின்னடைவு இந்த பிக் பாஸ்னால அவருக்கு ஏற்படுதான்னு கூட ஒரு கேள்வி இருக்கு. ஆனாலும் அவருடைய பினான்சியல் சுச்சுவேஷன்ல அவர் வந்து கமிட் ஆயிட்டாரு. அவர் வந்து தொடர்ந்து அதை பண்ணாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவர் வந்து விலகினத்துக்கு காரணமும் கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்க ஸ்டாண்டர்ட் வந்து போயிடுச்சு. அந்த கண்டென்ட்டோட ஸ்டாண்டர்ட் வந்து போயிடுச்சு. அது இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப இவங்க இந்த ஆங்கர்கள், அதாவது கமலா இருக்கட்டும், அது விஜய் சேதுபதி யாருன்னா இருக்கட்டும், இவங்க வந்து அந்த ரெக்ரூட் பண்றது கிடையாது. இந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த கண்டஸ்டன்ட் வந்து இவங்க ரெக்ரூட் பண்றது இல்லை. அது வந்து விஜய் டிவி மேனேஜ்மெண்ட் ப்ரொடக்ஷன் டீம்ல அவங்க பண்றாங்க. பட் அதை தூக்கி சுமக்கிற வேலையை இவங்க பண்றாங்க. அது கமலா இருக்கட்டும், விஜய் சேதுபதி. ஏதோ விஜய் சேதுபதி தான் இவங்களை எல்லாரையும் ரெக்ரூட் பண்ணி கூட்டு வந்தாருன்ற மாதிரி ஒரு சில பார்வை இருக்குல்ல, அது தப்பு. அவரு வந்து பாத்தீங்கன்னா அவரையும் சேர்த்து ரெக்ரூட் பண்ணது யாரு கேட்டா அந்த ப்ரொடக்ஷன் டீம் தான் பண்றாங்க. சொல்றாங்க அது எவ்வளவு பேமெண்ட், ஒயிட் எவ்வளவு, பிளாக் எல்லாம் தெரியாது. ஆனா ஒரு 20 கோடிக்கு மேல சொல்றாங்க. ஒரு சீசனுக்கு 20 கோடின்னு சொல்லி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு அது பிரச்சனை இல்லை, அவங்க எத்தனை கோடி தான் வாங்கிட்டு போட்டோம். ஆனால் இந்த வரக்கூடிய நபர்கள் எல்லாம் வந்து கேட்டா ஏற்கனவே இப்போ ஒரு பிம்பம் கட்டி அமைக்கப்படுது. அதை முதல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்தே உடைச்சிருவோம். என்னன்னு கேட்டா இப்ப வந்திருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து ரொம்ப மோசமான நபர்கள். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் நல்ல ரொம்ப வந்து திறமையானவர்கள் அப்படிலாம் கிடையாது. என்னன்னா இவங்க பயணிக்கிற பிளாட்ஃபார்ம் வந்து இன்ஸ்டாகிராம், அவங்க பயணிக்கிற பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா டிவி சீரியலா இருக்கலாம், இல்ல சினிமா இருக்கலாம், அவ்வளவுதான். ஸோ இன்ஸ்டா பிரபலங்கள் வந்து எப்படி ஆகிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஏன் அந்த அந்த தரம் வந்து வித்தியாசப்படுதுன்னா, அவங்களும் ரொம்ப தரமானவங்க நம்ம சொல்லிட முடியாது. சீரியல் ஆக்டர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களாம் அடிச்ச லூட்டிலாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. நம்ம ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து பேசலாம் அந்த பிக் பாஸை பத்தி பேசணும்னா. பட் என்னன்னா இதை இன்ஸ்டா பிரபலங்கள்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த நடிப்பு அரக்கன், அப்புறம் இந்த இருக்காங்களா, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஸோ இவங்கெல்லாம் வந்து இருக்கும்போது இவங்கெல்லாம் இவங்களோட ஸ்டாண்டர்ட் பாருங்க. இன்ஸ்டாலேயே இவங்க வந்து எப்படி பிரபலமானாங்கன்னா இப்படிதாங்க பிரபலமானாங்க. சரி, இப்போ ஏன் வந்து இவங்களை வந்து ரெக்ரூட் பண்ணணும்?
இந்த குறிப்பிட்ட ஒரு சேனல்ல வந்து ஏன் வந்து இவங்களை ரெக்ரூட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ம், அதுக்கும் காரணம் சினிமா தான். ம். சினிமாவையே வந்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் தான் ஓட வைப்பாங்க. இவங்கெல்லாம் 2 லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஓவர்டேக் 5 பண்ணி லட்சம் பேர் போயிட்டு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ம், நடிப்பு அறக்கலை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க 5 லட்சம் பேரு, ம், இவரு அப்படி இப்படின்னு சொல்லி இவங்களுக்கு அந்த பிரபலத்தை வந்து சினிமால பயன்படுத்துவது. அது உதாரணத்துக்கு நான் சொல்றேன், தக் லைஃப் படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது ஆ, மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள்மா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் கார்டேஜ் ஒன்று போட்டு இந்த முட்டுக்காட்டு இந்த மாலிபுரம் ஆமா, அந்த ரோட்ல ஆமா. வந்து ஓஎம்ஆர்ல ம், ஒரு பெரிய ஹோட்டல்ல புக் பண்ணி ம். அவங்க எல்லாரையும் வர வச்சு இன்ஃப்ளூயன்சர் வர வச்சு இப்ப இன்ஃபுளுன்சர் வர வச்சு அப்படிதான் ப்ரோமோட் பண்றாங்க. அவங்களுக்கு ஆமா. வந்து பாத்தீங்கன்னா நிறைய பண்ணாங்க. ம், கேஷ் அவார்ட்லாம் கொடுத்து ம். அவங்கள வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்காக நீங்க பேசுங்க. ஓகே. என்னாச்சு படம்? பெருசா போல. பெருசா இல்ல, போகவே இல்லை. ம், ஏன் ம். பெருசா படம் பேசப்படவே இல்லை. ஆமா. அடினா அடி அவ்வளவு பெரிய அடி வாங்குச்சுன்னு வச்சுங்களேன். ம், அப்போ குறைஞ்சபட்சம் அந்த இன்ஃபுளுன்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தை பத்தி பேசக்கூட தெரியாது. ம். முதல்ல வந்து இந்த சினிமா விமர்சகர்களை கூப்பிட்டு வந்து இந்த சினிமாவை வந்து ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா அதுவே தப்பு. ஓகே. அவங்க பேசினா ஓடிடுமா படம்? இல்ல. ஸோ அப்போ ஓடின படங்கள்லாம் அவங்க பேசப்படுது தான் ஓடிச்சா? ம், கிடையவே கிடையாது. ம். ஆனால் அப்படி ஒரு வந்து ஒரு சீன் ஒரு இங்கே ஓடி பிம்பத்தை ரொம்ப நாளா create நீண்ட பண்ணி காலமா அது ஒரு வச்சிருக்காங்க. அது ஒரு கும்பல் இருக்கு. ம், இந்த ம், சினிமாவை விமர்சனம் பண்றவங்க பாசிட்டிவா பண்ணாரு, ரொம்ப நெகட்டிவா பண்ணாரு. அவர் பேசினா வந்து வந்து விமர்சனம் பண்ணாருன்னா பாசிட்டிவா பண்ணாருன்னா படம் ஓடிடும் அப்படின்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்டுக்கதைகள் எல்லாமே. ஓகே. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த பிக் பாஸ் வந்து இந்த நபர்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்தா ம். நம்ம வந்து இந்த இந்த நல்லா என்ன போயிடும். என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா அதான் நான் சொல்ல வரேன். இந்த பிக் பாஸ் கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 6வது 7வது சீசன்ல வந்து அந்த கண்டென்ட்டே விழ ஆரம்பிச்சிச்சு. ஆமா. அப்ப என்ன பண்ணாங்கன்னா அந்த கண்டென்ட் நிக்கணுன்றதுக்காக ம், இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ம். இன்னும் கொஞ்சம் ஆபாசம், இன்னும் கொஞ்சம் டபுள் மீனிங், இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து டோட்டலா என்ன பண்ணிட்டாங்கன்னா டைரக்டாவே வந்து மாத்திட்டாங்க ஷோவே. அந்த மாதிரி நபர்ல கொண்டு வந்துட்டான். இப்போ நீங்க உதாரணத்துக்கு ஒரு டிவி சீரியல் ஆக்டர் நீங்க கூப்பிடுறீங்கன்னு வச்சுங்களேன், ம், ஏதோ டபுள் மீனிங் சொன்னா கூட வந்து ம், அவங்க என்ன சார் அப்படின்னு கொஞ்சம் நெளிவாங்க. ம், இல்லைங்க ஸ்ட்ரைட்டா இப்படி பேசணுங்க, ம், இல்லை இப்படி ஒரு முத்த காட்சியில வரணுங்க, ம். ஒன்னா ஒரே பெட்ல படுக்கணுங்க அப்படி சொன்னா அவங்க கொஞ்சம் நெருடலா இருக்கும். ஆமா. ஏன்னா பிக் பாஸ் வந்து ரியாலிட்டி ஷோன்றது ஒன்று இருக்கிறதுனால எப்படிங்க நான் அதை பண்ண முடியும்? பட் பட் சீரியல் இவங்க ஆர்டிஸ்ட் சொல்லுங்க. இல்ல சீரியல் ஆர்டிஸ்டா இருக்கட்டும் இல்ல படத்துல நடிக்கிற ஓரளவுக்கு டீசென்சி மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுதான் நான் வெளியில. சொல்றேன். ஆமா. ஓரளவு நீங்க சொன்ன பாத்தீங்களா, அதுதான் அந்த ம். ஓரளவு தான் நான் சொல்றேன். ஓகே, ஓகே. அதாவது என்னன்னா ம், கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆமா. ஒரே படுக்கை காட்சியா இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து போர்வையோட படுக்கிற மாதிரி ஆமா. ஒரு காட்சி இருக்கும். ஆடை காட்சியில வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆடை விலக்குல கூட ஒரு லிமிட் இருக்கும். ம். இது வந்து ஆடை சுதந்திரத்துக்கிட்ட நம்ம போகவே இல்லை. ஆமா. ஆனால் முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நாம சொல்றதெல்லாம் கேட்கணும். ம். யார் கேட்பாங்க? எந்த மாதிரி நபர்கள்? ஆமா. சார் இன்ஸ்டால வந்து அந்த இருக்குல்ல சார், ஆடிட்டு இருக்கவங்க எல்லாம் அவங்களை கூட்டு வந்தா சார் நம்ம என்ன சொல்றாங்களோ செய்வாங்க சார். கேட்பாங்க. இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு மனப்போக்கு பாருங்க. ஆமா. நீங்க யார் வேணாலும் இப்ப நீங்க வந்து வேல்முருகன் அவர்கள் பேசும்போது நீங்க கேட்டிருப்பீங்க, ம், இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்கன்றதுலாம் இப்பதான் வந்து வந்து மற்றவங்களுக்கு தெரியும். நமக்கு உங்களுக்கு தெரியலாம், எனக்கு ஆமா, தெரியலாம். ஆமா. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க, ம். இந்த டிவிக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க, ஆமா, ஆமா. ஸோ எல்லாமே தெரியும். சொல்லியிருக்காரு. அப்போ இது வந்து நம்மை தாண்டி பொதுமக்கள் பார்வைக்கு இப்பதான் போகுது. ம், இப்ப நாமளே பேசினா கூட நம்பி இருக்க மாட்டான். இப்ப வேல்முருகன் ஒரு அரசியல் கட்சி தலைவர், ம். அவர் சொன்னா நம்புவாங்க. ஆமா. இந்த ஓப்பனா உடைச்சு சொன்னாரு என்னன்னா அந்த துணிச்சலுக்கு பாராட்டணும். ம். இந்த டிவி யாருக்கு பின்னாடி இருக்கு, ஓகே. எப்படி இயங்குது ம். அப்படின்றத சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வந்து பண முதலைகள் வந்து கார்ப்பரேட் முதலாளிகள் வந்து இந்த இன்ஸ்டா பிரபலங்களை கொண்டு வந்துட்டு போட்டு ஒரு காட்சின்னு போட்டு நம்மளையெல்லாம் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த முடக்கி வைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஆமா. இது இந்த மாதிரியான ஒரு மூளைச்சலவை பாருங்க. ம். எவ்வளவு கேவலமான ஒரு போக்கு. ஆமா. சரி, அப்படியாவது நீங்க ஒரு தரமான நிகழ்ச்சி நடத்துறீங்களா? ஆனா அப்படி இருந்தாலும் நம்ம மக்கள் அதை பார்க்க தானே சார் இல்லம்மா, செய்றாங்க. நீங்க ஒரு விஷயம் இருக்குமா, நான் ஒப்பனா சொல்றேன். ம், இந்த மக்களுடைய பார்வை நீங்க வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்துல வந்து அடாப்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம், அது வந்து பாத்தீங்கன்னா அதுதான் நான் சொல்றேன். அதுலதான் பிக் அதிகமா பாஸ்ல நீங்க focus எங்க இருந்து இருக்கு. ஆரம்பிச்சது பாருங்க. ம், முதல் பிக் பாஸ் நிகழ்ச்சியை வந்து அந்த நிகழ்ச்சி எடுத்து போட்டு பாருங்க. ம். ஃபர்ஸ்ட் சீசன் எடுத்து போட்டு பாருங்க, ஓகே. இந்த சீசன் எடுத்து போட்டு பாருங்க, எவ்வளவு சேஞ்சஸ் இருக்குன்னு தெரியும். சேஞ்சஸ் இருக்கு. முதல்ல முதல்ல அடாப்ட் ஆயிட்டாங்க. ம், ஓ எப்படி சொல்றதுன்னு கேட்டா ஒரு தின்பண்டமா இருக்கட்டும், இல்ல ஏதாவது நொறுக்கு தீனியா இருக்கட்டும், ஏன் இல்ல ட்ரக்குன்னு கூட எடுத்துங்க. முதல்ல எப்படி எடுத்துப்பாங்க, கொஞ்சம் தான் லைட்டா. ம். முதல்ல என்ன செய்வாங்க, பார்ட்டியில வந்து கொஞ்சம் தான் சாப்பிடுங்க சார், இவ்வளவுதான் சாப்பிடுங்க சார், சரக்கு சாப்பிடுங்க சார். ஆமா. அது முதல்ல கொஞ்சம் அப்படி சாப்பிடுவாங்க. ம், அப்புறம் கொஞ்சம் அளவு அதிகமாகும். எப்பயாவது பார்ட்டியில போனது போயிட்டு வாரத்துல ஒரு நாளைக்கு, ம். அப்புறம் 3 நாளைக்கு ஒரு முறை,
அப்புறம் மொடா குடிகாரனா ஜனம் குடிகாரன் ஆயிடும். இப்படிதானே ஆமா. இதுவும் கிட்டத்தட்ட அப்படிதானே, போதை தானே. ஓ, அந்த மாதிரி கொஞ்சம் அப்படிதான் முதல்ல இந்த நீங்க முதல் சீசன்ல நீங்க எடுத்துட்டு 1 by 1 நீங்க பாத்துட்டே வந்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நம்ம ஒரு பார்வையாளரா நம்ம பார்த்தோம். நான்லாம் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு மேல அதை பார்க்கவே மாட்டேன். காரணம் ஏன் பாக்குறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம இது சம்பந்தமா பேசக்கூடிய சூழ்நிலை. அதுவும் குறைஞ்சு நான் முதல் 1, 2, 3 தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இடையில 3, 4, 5 பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ வந்து அதுவும் குறிப்பா இந்த சீசனை வந்து நான் தினம் பாக்குறேன், நடிப்பு அரக்கனுக்காக பாக்குறேன் வச்சுங்களேன். ஏன்னா அவனை என்னெல்லாம் பண்றாங்க இவங்க, ஏன்னா அவன் பைத்தியம் தெரிஞ்சிச்சுமா, சரியாகாத பைத்தியம். அவனை வச்சு எப்படி எல்லாம் பண்றான்னு பாத்தீங்களா, பரிதாபமா இல்லமா அவனை பாக்குறது. என் பாவப்பட்டு பார்த்தோம் இல்லையா, அவனுக்கு இதுக்கு மேல நான் கண் கலங்கிட்டே இருப்பேன். ஏன்னா அவனை பாருங்க, என்னன்னா அவன் ஒரு கோமாளிமா, அவனை என்னெல்லாம் பண்றான்னு பாருங்களேன். மழை பெய்தமா அதுக்குள்ள அவன் டான்ஸ் ஆடுறாமா, அது அவன் பண்றது ஒரு பக்கம்னா இவன் ட்ரோல் ஆகிறத பார்க்கவே முடியல. இன்னொரு மனசு வேணும் போல இருக்கு, நமக்கு இன்னொரு இதே வேணும் போல இருக்கு. அவனை எவ்வளவு கேலி பொருள் ஆக்கிட்டான்னு பாத்தீங்களா. இது யார் பண்றது? நானு இந்த இடத்துல வந்து யாரையும் நான் சொல்றேன், வேல்முருகன் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து அவருடைய அரசியல் பயணத்தை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். இது இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து இப்படி என்கிட்ட கிடையாது சார், எலெக்ஷன் நேரத்துல இவங்க இதை ஒண்ணு எடுத்துறாங்க, தப்பா பேசாதீங்க. அரசியல் மாற்று கருத்து இருக்கலாம், எனக்கு கூட ஒரு மாற்று கருத்து இருக்கு, அது வேற. அவர் பல மேடைகளை பேசியிருக்காரு இத பத்தி. பிக் பாஸ் நிகழ்ச்சி பல மேடைகளை பேசியிருக்காரு. இன்னைக்கு பேசல, அவரு கமல் இருக்கும்போது பேசியிருக்காரு, கமல் இருக்கும்போது கூட பேசியிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இன்னைக்குதான் அது வெடிச்சு வெளியே வந்து ஒரு போராட்டம் பண்றது இதுதான். ஆனால் பல மேடையில பேசும்போது அதை லெப்ட் ஹேண்ட்ல வந்து டீல் பண்ணாங்க. உண்மை அந்த நிர்வாகம், நான் சொல்றது விஜய் டிவி நிர்வாகம் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இப்ப கூட அவர் மென்மையா தான் பேசுறாரு. இப்ப கூட அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வார்த்தை சொல்றாரு என்னன்னா, நாங்க நடத்த வேணாம்னு சொல்லவே இல்லை, காட்சிகளை வந்து நீங்க சென்சார் பண்ணி காட்சிகளை நீங்க வந்து மாத்துங்க, ஆபாசமான அருவருக்கு தகுந்த காட்சிகள், படுக்கை காட்சிகள், மொத்த காட்சி, இதெல்லாம் வந்து நீங்க அது சொல்றாரா இல்லையா? இவங்களுக்கு என்னன்னா அது போச்சுன்னா கண்டென்ட் போச்சு. அடிமொழியில கை வைக்கிறாரு வேல்முருகன், அதை வச்சுதாங்க நாங்க ஓட்டிட்டு இருக்கிறோம். தப்பு இல்லம்மா. ஏன்னா ஒரு பாருங்க, ஒரு டிவி என்பது வந்து கூடத்துல இருக்கு, நடுக்கூடத்துல இருக்கு. அங்க ஒரு குடும்பமா வந்து வாழக்கூடிய, ஏற்கனவே கூட்டு குடும்பம் சிதைஞ்சு போயிட்டு இருக்கு பல காரணங்களுக்காக, பொருளாதார தாக்கம் ஒரு பக்கம். அப்ப நீங்க வந்து ஒரு கூடத்துல வந்து ஒரு டிவியை நாங்க ஆன் பண்றதா வேணாமா? ஒரு 10 பேர் இருக்கிற குடும்பத்துல, ஒரு 6 பேர் இருக்கிற குடும்பத்துல யாராவது ஒருத்தர் வந்து பார்வையாளராக இருந்தாலும் கூட நாங்களாம் விதியன்னு பார்த்துதானே ஆகணும். இப்ப ஏறக்குறைய இந்த முன்னாடிதான் உங்களுக்கு தெரியும், இந்த மீடியாக்கு இந்த டிவிக்கள் வந்த காலத்துல மிட் நைட் மசாலான்னு ஒரு பாடல் போடுவாங்க. ஃபுல்லா என்னன்னு கேட்டா அது இத்தனையும் சென்சார் பண்ணப்பட்ட பாடல்கள் தாமா, எதுவுமே வந்து ஆபாச பாடமா நமக்கு தெரியும். அவன் அந்த மிட் நைட்ல போறதுனால அப்படி இருக்கு, அது பகல்ல போட்டா கூட அதை பார்க்கலாம். ஏன்னா பெரும்பாலான காட்சிகள் வந்து சினிமாவில் வந்த பாடல்களையும் வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட் மசாலான்னு சொல்லிட்டு நைட்டில் போடுவாங்க. என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி ரொமான்டிக் சீனான உள்ள பாடல்கள் வந்து ஃபர்ஸ்ட் நைட் காட்சியில் உள்ள அந்த பாடல்கள் இதை போடுவாங்க, அது மிட் நைட்டில் போடுவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் முடிச்சுட்டு பார்த்த ஒரு காலகட்டம்லாம் இருக்குது. அது நீங்கள் பகல்லே பார்க்கலாம், ஏற்கனவே படத்தில் இருக்கிறது தானே இருக்குது, அது சென்சார் செய்யப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரியாலிட்டி ஷோன்றீங்க, நீங்கள் அங்கே நடக்கிற காட்சிகள் எல்லாம் அருவருப்பாக இருக்குது. இதை வந்து ஒரு கட்டத்தில் வந்து வேல்முருகன் பேசியிருக்காரு, இன்னும் கூட சில பேர் பேசியிருக்காங்க. ஆனால் அதை வந்து எளிதா வந்து லெப்ட் ஹேண்ட்ல கடந்து போயிட்டாங்க. இப்போ வந்து ஒரு போராட்டமா கேட்டா ஒரு திரளான கூட்டம் வந்து ஒரு பெண்களுக்கு பதில் கிடைக்கும் நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பா கிடைக்கும். இல்லைன்னா அவர் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய போராட்டம் வலுவடையும். இப்போ பாருங்க, நீங்க சொன்னீங்களா ஒரு வார்த்தை, இதை பாக்குறாங்களா சார் அப்படின்னு சொன்னீங்கல்ல, உண்மைதான். எல்லாரும் குடும்பத்தையும் பாக்குறாங்க, இல்லைன்னா மறைக்கத்தான் இருக்குது, என் குடும்பத்தையும் பாக்குறாங்க தான். அப்போ இது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து அவாய்ட் பண்ணும், இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை முற்றிலுமா வந்து தடை செய்யணும் அப்படின்றதுதான் கோரிக்கை. ஆனால் இவர் சொல்லக்கூடிய கோரிக்கை என்னன்னு கேட்டா, எந்த இடத்துலயும் வந்து கேட்டா பார்வையாளர்களுடைய மனசும் வந்து நம்ம பாதிக்க கூடாதுன்றதுக்காக என்ன சொல்றாருன்னா, நீங்க இதை வந்து முறைப்படுத்துங்கன்னு சொல்றாரு. இதை விட ஒரு தலைவன் சொல்ல முடியாது, ஒழுங்குபடுத்திங்கன்னு சொல்றாரு. ஒழுங்குபடுத்தினா நாங்க வந்து பண்ணுவோம்னு சொல்றாரு. அது பண்ணுவோன்றதுக்கு என்ன அர்த்தம்ன்றதை அவர் சொல்லிட்டாரு. அது கடந்த காலத்துல 2-3 நிகழ்ச்சியை சொல்றாரு. இப்போ மாறக்கூடியது யார்? நீங்க மாறீங்கன்னா பார்வையாளர் மாறிட்டு போறாங்க. இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நிகழ்ச்சின்னு ஆச்சுன்னா, அதுல வரக்கூடிய சில காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிரிப்பு, ஒரு நகைச்சுவை காட்சிக்காக கூட சில பேர் பாக்குறாங்க. இப்போ நடிப்பாரு, நான் எதுக்கு பாக்குறேன் பிக் பாஸ? நான் பார்க்கவே மாட்டேன். என் கூட ஃபேமிலியில் இருக்கிற 1-2 பேர் பார்த்தாலும் கூட நான் பார்க்க மாட்டேன். ஆனால் நான் எது பண்ணா நடிப்பாரனுக்காக பார்த்தேன். நான் அவர் நடிப்பாரக்கன்னு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஆமா, நான் வந்து இப்போ நான் வந்து திவாகர்னு சொன்னா வாட்டர்மலான் திவாகர்னு சொல்லணும்.
அவரு பேரே வந்து நடிப்பாரக்கன் எல்லாரும் நடிப்பாரக்கன் அவரே சொல்லிட்டாங்க. மாத்திக்கிட்டாரா? நான் அது நடிப்பாரக்கன் என்னதான் பண்றான் பாரு, நான் அப்படி பாக்குறேன். என் பாரு கேட்டா இவனை வச்சு என்னதான் செய்யறான்னு பாக்கலாம், இவனை வச்சு செய்யறதுதான் அவனை வர வச்சது. அதுக்குதான் ஆமா ஆமா ஆமா. இவனை இப்ப என்ன திறமைக்காக கூப்பிட்டாங்கம்மா, ம். இவனை வச்சு செய்யறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. ஆமா. ஆனா செய்யறாங்களா இல்லையா? ஆனா எனக்கு பாவமா இருந்துச்சு, அனுதாபமா இருந்துச்சு. ஆமா ஏன்னா ஒரு கேலி பொருளாக்கிட்டீங்கடா அவனை, ஒரு அரை நிர்வாணமா. ஆமா. நம்ம யாராவது ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா கூடமா நம்ம வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக் பனியன் போட்டிருந்தால் கூட, யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்றது, உடனே ஷர்ட்டுக்கு டவல் மாறிடுறோம், எடுத்து ஒரு போட்டுப்போம். பேண்ட் ஆமா. ஷர்ட்டுக்கு மாறிடுறோம் ம். இல்லையா? இல்லை வந்து ஒரு வந்து வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம், லுங்கி கட்டுப்போம். கெஸ்ட் வராங்கன்னா டக்குன்னு மாத்திக்கும். இவ்வளோ பேர், கோடிக்கணக்கான பேர் மக்கள் பார்க்குறாங்க. அவனை அரை நிர்வாணமா ஆக்கி, அது நான் என்ன கேட்குறேன், ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு நீதியாமா? நீதி. கரெக்ட். அவன் ஒரு ஆம்பளை வந்து அவன் உடன்பட்டா கூட நீங்கள் அதை செய்யலாமா? ம். நீங்கள் சொல்லுங்க, ஓகே. என்ன நியாயம்? அவனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மழையில் நடக்க விட்டு அவனை டான்ஸ் எவ்வளோ, அவன் வந்து அதை அவன் ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காமா? ஆமா ஆமா. அது அவனை மாற்றி நீங்கள் கொண்டு வர முடியாது. ம். இப்போ நம்ம தானே சரியா இருக்கணும். ஆமா. அவன் ஒரு தனி உலகத்தில் இருக்கிறான், அவன் ஒரு பெரிய கல்ட்டா நினைக்கிறான். ம். நடிப்பு அரக்கன் சொன்னாலே அவனுக்கு பெருமையா நினைக்கிறான். ஓகே. நடிப்பு அரக்கன் அவனுக்கான வச்சுட்ட பேர் தானே இது, யார் வச்சாங்க? ஆமா. ஸோ அந்த மாதிரி வந்து அவனை கொண்டு வந்து காட்சி பொருளாக்கி, கேலி பொருளாக்கி, பார்க்குறவங்க முகம் சுளிக்கிற மாதிரி தானே பண்றீங்க. ஆமா. இப்போ சின்ன பிள்ளைகளும் நான் பாக்குறேம்மா, எங்க வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன டிக்கெட் இருக்குல்ல, கால் டிக்கெட், அரை டிக்கெட், அதான் சொன்ன 4 வயசு 3, அதுங்களாம் சிரிக்குதுங்க அவனை பார்த்து. அவன் பண்ற சேட்டையை வச்சு. அவன் மழையில நினைச்சிட்டு இது பண்ணாங்க, அது சிரிக்குதுங்க. நான் என்ன செய்ய முடியும்? ஆமா. நீங்க காட்டுறதுனால சிரிக்கிறாங்க. நீங்க காட்டக்கூடிய காட்சியை அதுங்களுக்கு என்ன புரிஞ்சுது? 10 வயசு பிள்ளைகளுக்கு என்ன புரியும்? 5 வயசு பிள்ளைகளுக்கு, 8 வயசு பிள்ளைகளுக்கு என்ன புரியும்? சிரிக்குதுங்க. அதை ஒரு நகைச்சுவையா எடுத்துக்கிறாங்க. நீங்க காட்டுறது தானே. நீங்க அந்த காட்சியை நீங்க நினைச்சா பண்ணலாம். அப்ப அந்த குழந்தைங்களுக்கு தெரியுமா, ஐயோ ஒரு அரை நிர்வாணமா வந்து இருக்கிறாரு. பொதுவா வீட்டுல பிள்ளைகள் எப்படி இருக்கும்? ஆமா. நீங்க அந்த மாதிரி தானே நீங்க வந்து அவனை காட்டுறீங்க, சின்ன பிள்ளை மாதிரி காட்டுறீங்க. 8 வயசு 10 வயசு பிள்ளையாவன் நான் கேட்கறேன், இவ்வளவு வயசாகுது, அருவருப்பா இல்ல? அது ரொம்ப தப்பான விஷயமா நான் சொல்றது. வேல்முருகன் அவர்கள் வந்து பேசுறது 100க்கு 100% சரி, கரெக்டான ஒரு எச்சரிக்கையா இதை எடுத்து அவங்க மாத்தி, நீங்க கேட்டீங்க ஒரு வார்த்தை, அவங்க மாத்திக்கணும். மாத்திக்கணும்னா அடுத்த கட்டமா அதாவது வந்து அவர் சொல்ற மாதிரி ஒரு நடவடிக்கை இருந்தா, இப்ப இதுக்கு நான் பார்த்த வரைக்கும் கேட்டா அவருக்கு ஆதரவு இருக்கு. வேல்முருகன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்டர் பெண்கள் மத்தியில இருக்கு. இப்ப புரியுதுங்களா? ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க, ஒரு 10 பேர் உள்ள குடும்பத்துல இருக்க 2 பேர் பாக்குறாங்க. இந்த விஷயத்துக்கு இது நீங்க கேள்விப்பட்டீங்களான்னு எனக்கு தெரியல. இந்த விஷயம் இஷ்யூ போயிட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அதே ஆங்கரிங் பண்ணும்போது சொல்லியிருப்பாரு ஒரு வார்த்தை, மக்கள் வந்து பிடிக்கலன்னு வந்து சொல்றாங்க, உங்ககிட்ட தான் ரிமோட் இருக்கு, பிடிக்கலன்னா நீங்க ஆஃப் பண்ணிட்டு எந்திரிச்சு போங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாரு. அது சரின்னு நினைக்கிறீங்களா? தப்பான வார்த்தை, தப்பான வார்த்தை. அப்ப உனக்கு ஒரு பொறுப்பு இல்லையா? அதுதான் உனக்கு பொறுப்பு இல்லையா? நீ வந்து ஆஃப் பண்ணிட்டு போன்னு சொல்றது என் உரிமை இல்லை. அது நான் வந்து என்னுடைய டிவி, நான் வந்து அதில் இருக்கிற வரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் எனக்கு பார்க்கறதுக்கு உரிமை இருக்கு. நான் அதுக்கான ரீசார்ஜ் பண்றேன், எல்லாமே பண்றேன். நீ ஒரு தப்பான நிகழ்ச்சி நீ போட்டீங்கன்னா அது தப்புன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல. நீ எப்படி ஆஃப் பண்ணிட்டு போன்னு சொல்லுவேன்? நம்ம பாக்குறதுக்காக அதெல்லாம் தப்பான பேச்சு. அதெல்லாம் யார விஜய் சேதுபதி அவன் எவனா இருக்கட்டும், தப்பான வார்த்தை அது. அது எப்படி சொல்லுவேன்? தப்பான வார்த்தைமா அது. நீ ஆஃப் பண்ணிட்டு போன்னு சொல்றதுலாம் தப்பானது. கண்டிப்பா நீங்க சொல்லலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது வந்து ஒவ்வொரு ஊடகத்துக்கு தனித்தனி இருக்குமா. சினிமாவுக்கு ஒண்ணு இருக்கு. சினிமாவையே நாங்க போய் படம் பார்த்தோம்னா அந்த சினிமால வந்து நீ ஒரு காட்சி நல்லா நடிச்சிருந்தா நல்லா நடிச்சு சொல்லுவோம், சில காட்சி அருவருப்பா இருக்குன்னா அருவருப்பு சொல்லுவோம், ஆபாசம்னா ஆபாசம் சொல்லுவோம். ஒரு பொது ஊடகத்துல வந்துட்டு நீ பார்க்காத போ, நான் இதை பண்ணுவேன்னு சொல்ற தப்பு இல்ல. அது தப்பு. அது யாரும் தப்பு, அது தப்பு. இப்ப நான் என்ன எடுத்துக்கமா, மற்றவங்களையும் விட்டுருங்க, என்ன எடுத்துங்க. நான் வந்து ஒரு வார்த்தை பேசுறேன், இந்த வார்த்தை குறித்து வந்து பாத்தீங்கன்னா வந்து கருத்தை தெரிவிக்கிறதுக்கு யாரெல்லாம் பாக்குறாங்களோ அங்க கருத்தை தெரிவிக்கிறாங்க. அந்த கருத்தை நான் படிக்கலாம், இல்ல நான் படிக்காம நான் கடந்து போகலாம். புரியுதா சொல்றது? அந்த கருத்து தெரிவிக்கிறவங்களுக்கு போயிட்டு நான் வந்து ரிப்ளைல போயிட்டு நீங்க ஏன் வந்து பாக்குறீங்க, நீங்க பார்க்காத போங்கன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஆமா, அது தப்பு. அது திமிர்த்தனம், ஆணவம். அப்புறம் சேகோர திமிர்த்தனத்தை ஆணவத்தின் உச்சத்துல இருக்கிறான்னு நீங்க சொல்லலாம். நான் பேசுறது தவறுன்னு சொன்னா அத கமெண்ட்ல வந்து பதிவு பண்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. அவங்க பார்க்கணும்னு நம்ம பேசுறோம். ஓகே, அப்ப நீ வீட்டுக்குள்ள இருந்து என்ன வேணா பண்ணிக்க. நான் இப்படி கேட்டா நான் வந்து அதான் இங்க இதுதான் என்ன இழுத்து விடுறீங்க வேற இல்லை. இப்ப நான் விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து
உங்க வீட்டு பாத்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா நிர்வாணமா குளிக்கிறீங்க ம். அப்படின்னு நான் கேட்டேன்னா தப்பு. தப்பு. ஆமா. அது சொல்லலாம். ம். ஏன் வந்து எட்டி பார்த்த? ம். கரெக்ட்டுங்களா? ஓகே. அது அது தப்பு. கரெக்ட். ஆமா. ஆனா அது ஒரு பேசலாம். பொது ஊடகத்துல வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துற வந்து நீ வந்து பாத்தீங்கன்னா நீ தப்பா பண்ணீங்கன்னா அதை தப்புன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல. ம். அதை தடை செய்யணும் கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஆமா. அது எப்படி நீ சொல்ல முடியும்? நீ பார்க்காம கடந்து போ, கையில ரிமோட் இருக்குன்ற திமுத்தனமான பேச்சு. ம். ரொம்ப அறிவாளின்னு நினைச்சு பேசுறது. ஓகே. இது இன்னைக்கு பாருங்க, நான் சொல்றேன். ம். உங்க மீது ஒரு நடிகை வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. ம். அந்த குற்றச்சாட்டை நீங்க மறுக்கலாம். அந்த குற்றச்சாட்டை நீங்க மறுக்கலாம். ஆமா. ஆனால் இந்த விஜய் சேதுபதி ஒரு வேலை செஞ்சார். ஒரு நடிகை வந்து அவர் மீது வந்து ஒரு பாலியல் ஆபாச குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு வச்சாங்க. வைக்கிறாங்க. ஆமா. ஆமா. அதை வந்து சில காணொளிகள்ல வந்து வீடியோல வந்து சில யூடியூப்ல வந்து பேசுறாங்க. ம். ம். இவர் என்ன செய்யலாம்னு கேட்டா, அந்த நடிகைக்கு வந்து வாய்ப்புட்டு போடலாம், நீங்க பேசலாம், அவங்கள அடுத்தது நீங்க பேட்டி கொடுக்காத இருங்கன்னு சொல்லலாம், ஆமா. இது ஒன்றும் செய்யலாம். ம். ஆனால் ஊடகங்களுக்கு போனை போட்டு ம். அந்த வீடியோலாம் நீங்க நீக்கலன்னா அவ்வளவுதான் சொல்லி பேசுறீங்க. ஓகே. அப்போ ஆனா உங்களுக்கு இவரே போய் கம்ப்ளைண்டும் ரைஸ் பண்ணிருக்காரு அவங்க கம்ப்ளைண்ட் மேல ரைஸ் சார். பண்ணாரு. ம். ஏன் நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணீங்க? அது அவர் மேல தப்பு இல்ல அப்படின்ற உங்க மாதிரி. உங்க மேல ஒரு புகார் கொடுத்தாங்க. ம். வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து போய் வந்து நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, வந்து என்னை பத்தி தவறா வந்து ஊடகத்துல எல்லாம் பதிவு பண்றாங்கன்னு சொல்லுங்க. நீங்க கடந்து போங்க சார். ம். உங்க கையில ரிமோட் இருக்குல்ல, ஓகே. உங்ககிட்ட ரிமோட் இருக்குல்ல, ம். நீங்க அதை வந்து அந்த அந்த சேனலை மாத்துங்க சார். நீங்க கரெக்ட். அந்த யூடியூப்ல நீங்க வேற சேனலுக்கு போங்க. நீங்க ஏன் புகார் தர போறீங்க? ம். ம். உனக்குன்னா ஒண்ணு, மத்தவங்களும் ஒண்ணா? கரெக்ட். என்ன சொல்லுங்களா? உனக்கு வந்தா வந்து ரத்தம், மத்தவங்க வந்தா வந்து தக்காளி சட்னி. தக்காளி சட்னியா? ஓகே. ம். நீங்க உங்க மேல ஒரு புகார் தராங்க. ஒரு 4 எனக்கு தெரிஞ்சு 4 ஊடகத்துல வந்து மிரட்டினாங்கம்மா. ம். ஓகே. நான் வந்து அவங்க மகன் பத்தி வந்து சினிமாவில் நடிச்சதை பத்தி விமர்சனம் பண்ணும்போது ம். நான் எந்த மீடியாவில் நான் போய் பேசணும்னா அந்த மீடியாவுக்கு போன் போட்டு அந்த பதிவை நீக்க சொன்னாங்க. ஓகே. ஏன் சொன்னீங்க? ம். உங்களுக்கு வலிக்குதுல்ல? ஆமா. அப்ப நீங்க நடத்துற நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சமுதாயத்துக்காக வலிக்கும் போது ம். வேல்முருகன் இல்ல, சேகவாரால யார் வேணா பேசுவாங்க. அதை ஓகே. இதோ ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்களே நீங்க பார்க்கணும். முதல்ல ம். ம். இந்த செருப்படியோட திருந்தணும் விஜய் சேதுபதி. ம். தன்னை அறிவாளியா நினைச்ச கூடாது. சமூக பொறுப்பு வேணும். ம். நீங்க பணம் சம்பாதிக்க, அதனால தான் முதல்ல சொல்லிட்டேன். நீ 20 கோடி வாங்கிக்க, 60 கோடி வாங்கி, எங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ம். எல்லாருக்கும் 6 அடி தான். கண்டிப்பா. எத்தனை கோடி வாங்கினாலும். ம். இல்ல நிக்கணும்னா தெருக்கோடியில நின்னாரு ம். தியாகராஜ பாகவதர். சில்வர் ஸ்பூனு, கோல்டு ஸ்பூன் சொல்லுவாங்க. ஆமா. உனக்கு நாளைக்கு என்ன நிலைமைன்னு சொல்ல முடியாது. ம். ஆனா சமுதாயத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சீரழிக்கிற வேலையில நீங்க வந்து நான் ஒரே கல்ட்டு, நான் பெரிய நடிகன், நான் வந்து வேண்டாம், நீ வந்து நீ பார்க்காத போ, நீ வேணா ரிமோட்டை ஆஃப் பண்ணிட்டு போலாம் சொல்ல முடியாது. ம். சமுதாயத்துல நான் மீண்டும் கூட சொல்றேன், 10 பேர் இருக்கிற குடும்பத்துல 2 பேர் வந்து பார்க்கக்கூடியவங்க இருந்தால் கூட ஆமா. பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான காட்சி வைக்கிறீங்கன்னு பாருங்க. ம். முதல்ல வந்து சீசன் 1ல இருந்து நீங்க ஆரம்பிங்க. இன்னைக்கு 9 வரைக்கும் நீங்க வாங்க, ஆமா. எப்படி இருக்குன்னு பாருங்க. ம். நீங்க வந்து கண்டென்ட் விழும்போதெல்லாம் நீங்க மாத்திக்கிட்டே வந்து இருக்க வந்து இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நீலப்படமே ஓட்டுவீங்க போல இருக்கு. ம். அனுமதிச்சா ஓகே. அப்படித்தானே இருக்கு. கண்டிப்பா. அது தப்புமா. அவரு பேசணும், விஜய் சேதுபதி பேசணும் தப்பு. நான் உண்மையிலே உள்ளபடியே நான் வருத்தப்படுறேன். என்னன்னு கேட்டா வந்து அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்த பெண்கள்லாம் வந்து செருப்பால் அடிச்சதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உள்ளபடியே எனக்கு வந்து கேட்டா இது நல்ல நடைமுறை இல்லையே இது. ம். ம். ஏன் இந்த ஆர்ப்பாட்டத்தை செருப்பால் அடிக்கணும்னு சொல்லிட்டு நான் உள்ளபடியே நான் வந்து வருத்தப்பட்டேன். ஓகே. ஆனா விஜய் சேதுபதி வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாருன்னு நீங்க வந்து ஒரு கேள்வி போட்டீங்க இல்லையா? ம். ம். நீங்க வந்து ரிமோட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டு மற்றவர்கள் பேசுனாங்க எனக்கு தெரியும். ஆமா. ஆனா விஜய் சேதுபதி பேசுனது எனக்கு தெரியாது. நடத்துறவரே அவர் நடத்துறவர் அவரே வந்து பார்த்தா உங்ககிட்ட ரிமோட் இருக்கு நீ ஆஃப் பண்ணிட்டு போன்னு சொன்னா ம். விஜய் சேதுபதி செருப்பால அடிச்சு தப்பே கிடையாது. ம். ஓகே. தப்பே கிடையாது. ஓகே. தப்பு இல்லை. நீங்க சமுதாய பொறுப்பு, சமூக பொறுப்புன்னு வேணுமா? இங்க எல்லா பிள்ளைகளும் இருக்கிறாங்கல்ல. ம். உங்க வீட்டுல 2 பிள்ளைகள் இருக்காங்கல்ல. ஆமா. நீங்க கண்டிப்பா. அப்போ வந்து அப்ப நான் நடிகன், நான் கல்ட்டு, நான் மிகப்பெரிய ஆளுமை, நான் என்ன வேணா செய்வேன், ம். அது தப்பு இல்லை. ம். அதுதான் ஒரு காரணம். உங்க மேல வந்து ஒரு நடிகை புகார் கொடுத்தா நீங்க உடனே என்ன செய்றீங்க? புகாருக்கு போறீங்க, அந்த சேனலுக்கு போன் பண்றீங்க, இதை டெலிட் பண்ணு, delete இதை பண்ண நீக்க. சொல்றாரு. எனக்கு நல்லா தெரியும். ம். நல்லா தெரியும். 4 சேனலுமே இருக்கு. ம். 4 சேனலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட்ல போட்டாங்க அந்த வீடியோவை. ஓகே. சரிங்க. நான் 2 வீடியோ நான் பேசினேன். ம். அவங்க மகன் குறித்து பேசினேன். ம். அவங்க மகன் கொடுத்த பேட்டி குறித்து பேசினதையே ம். தன் மகனுக்கு எதிர்காலத்துல வந்து பாழாயிடுமோ, இந்த மாதிரி வந்து வந்து எதிராக வந்து விமர்சனங்கள் வந்தாக்கா எதிர்காலம் பாதிக்கப்படுமோ சொல்லிட்டு நீ என்ன செய்யறன்னு கேட்டா சேனலுக்கு போன் பண்ற, மிரட்டுற, நீக்குன்ற, எல்லாம் பண்ற. ஓகே.
நீ ஒட்டுமொத்தமா சமுதாயத்துல இருக்க மொத்த குழந்தைங்க சீரழிக்கிறீங்கன்னா அப்ப வேல்முருகன் கேட்காம எந்த முருகன் கேட்பாங்க? கரெக்ட். சொல்லுங்க. ஓகே. சரியான நடவடிக்கை. பிரச்சனைகள் வெடிச்சோம் ஏன் சார் தமிழக அரசு இது பத்தி இன்னும் வாய் திறக்க இல்லம்மா, இதுல நீங்க பாருங்க, சில விஷயங்கள் வந்து சட்டம் சார்ந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கு. சட்டம் வந்து சில நேரங்கள்ல வந்து இது போன்ற நபர்களுக்கு வந்து அது அரண் பாதுகாப்புன்னு சொல்ல முடியாது. சட்டம் வந்து நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. சட்டத்தின்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாம் ஏன்னா ஆட்சி அதிகாரம் வந்து சட்டத்தின் பார்வையில் தான் நடக்குது. ஸோ சட்டத்தின்படி வந்து பாத்தீங்கன்னா இதை ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆனா சட்டத்தை தாண்டி மனசாட்சி வேணும். அதான் சில நேரங்களில் சொல்லுவாங்க, சட்டம் செல்லாத வழியில் மனசாட்சி போகணும். இந்த இடத்துல நீங்க வந்து சட்டம் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு கேட்டா மனசாட்சியோட வந்து நீங்க நடந்துங்க. இப்போ நான் வந்து வேல்முருகன் கூட வந்து கடந்து போயிடலாம். என்னன்னு கேட்டா சட்டப்படி ஒன்றும் செய்ய முடியாதுங்க. இப்போ சட்டப்படி செய்ய முடியாம இருந்தா ஏன் வந்து அவர் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து வைக்கிறார்? சட்டத்தை தாண்டி மக்கள் சக்தின்னு ஒன்று இருக்கு. இப்போ ஏன் மக்கள் சக்தியை கொண்டு வந்து போராடுறாரு? சட்டத்தின்படி இதை வந்து முடியாது. நாளைக்கு நீதிமன்றத்தில் போனால் கூட நீதிமன்றத்தில் சில வந்து இவங்க சில கேள்வி வைப்பாங்க. இது ஆபாசம் கிடையாது, இது ஆபாசம் கிடையாது, எது ஆபாசம் சொல்லுங்க, ஆபாசத்துக்கான ஸ்கேல் சொல்லுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அவர் முழு நிறுவனம் அரை நிறுவனமாக தான் இருந்தாரு. மேல் சட்டம் இல்லாமல் இருந்து பார்த்தா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இன்னும் கிராமங்கள்ல இருக்கிறாங்க, அதெல்லாம் ஆபாசம் நீங்க சொல்லுவீங்களா அப்படிலாம் சில எடுத்து வைப்பாங்க. ஆமா, இது வந்து சில நேரங்கள்ல வந்து சட்டத்தின்படி வந்து பாத்தீங்கன்னா இது பைசல் பண்ண முடியாது. விஷயம் வந்து இப்ப நீங்க சொல்றீங்கல்ல திவாகர் வந்து அரை நிர்வாணமா நிக்க வச்சிருந்தாங்கன்னு, அதுக்குமே உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் வந்து ஃபைட் பண்ணிருந்தாங்க. நீ இப்படி இருப்பியா, இவ்வளவு பொண்ணுங்க இங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபைட் பண்ணாங்க. பட் அதே பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுமே பாத்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, இத்தனூண்டு ட்ரவுசர் போட்டிருக்காங்க. அது ஆபாசமா தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் டிராமான்றது. இதுக்கு பேரு தான் டிராமா. ஓகே, இது ஸ்கிரிப்டட். இது வந்து முழுக்க முழுக்க அங்க இருக்கிறவங்களே வந்து நான் கேட்டீங்கன்னா நாமளே ஒருவேளை வந்து இந்த அரை நிர்வாணமா அவர் இருக்கிறத வந்து கடந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக உள்ள இருக்கிறவங்களே வந்து அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி சீன் கிரியேட் பண்றது. அது ஃபேப்ரிகேட் பண்றது, ஸ்கிரிப்ட். அது சும்மா இப்படி பண்ணுங்க. இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, அவங்களே வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க கால் நிர்வாணம் கூட எடுத்துக்கலாம்ல. சொல்லலாம் வந்து முட்டி வரைக்கும் போட்டு இருக்கிறாங்க, அது நம்ம எடுத்துக்க முடியல. இப்ப புரியுதுங்களா? அதனாலதான் இந்த நிர்வாணம்னா அதோட ஸ்கேல் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம ரொம்ப இதுக்கு ரொம்ப இன்டெப்தா போக முடியாது. சொல்றேன். அதனாலதான் அவர் வந்து வேல்முருகன் பேசும்போது சொன்னா பாருங்க, அக்கா தங்கைகளை பக்கத்துல வச்சுக்கிட்டு என்னால அது மேல பேச முடியலன்னு சொல்லியிருக்காரு. அதனால நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா என் தங்கை மாதிரி தான், அதனால உங்களுக்கு முன்னாடி என்னால பேச முடியல. இங்க நிர்வாணம் என்பதுக்கு என்ன ஸ்கேல் இருக்கு? அப்போ மனசாட்சின்னு ஒண்ணு வேணும் இல்லம்மா? நல்லா தெரியுது இது ஆபாசம் அருவருப்புன்னு தெரியுது. இது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆபாசமா தெரியல, அருவருப்பா தெரியல நீங்க சொன்னீங்கன்னா எப்படி? நிர்வாகம் அதான் சொல்லுது, இதெல்லாம் ஆபாசம் கிடையாதுங்க, இதெல்லாம் அருவருப்பு நீங்க எப்படி சொல்லுவீங்க? இப்ப நான் சொல்றேன், சக ஆனா நான் சொல்றேன், நாங்க அவன் சட்டையை போட்டு விடுங்க, அவனுக்கு ஒரு பனியனை போட்டு விடுங்க, நாங்க இப்படி அநியாயம் பண்றீங்க நீங்க கேட்கற மாதிரி மனசுக்குள்ள உண்மையிலே சத்தியமா சொல்றேமா, என் மனசுல இருக்குது அப்படியே உங்ககிட்ட சொல்றேன். அவனை பார்க்க பரிதாபமா இருந்துச்சு எனக்கு. பணத்தை கொட்டிட்டு இப்படியாடா வந்து அவனை பண்ணுவீங்க? அவன் கோமாளின்னு ஊருக்கே தெரியுமா? அக்மார் கோமாளி அவன். அதாவது நீங்க வந்து வெளியில இருக்கிற வரைக்கும் அவருக்கு ஃபுல்லா நெகட்டிவா இருந்தது. இப்ப உள்ள போயிட்டு மேபி நிறைய அவருக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. மக்கள் வந்து அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்கமா, அவனை பரிதாப பார்வையில பாக்குறது. பரிதாபம், ஆமா, பார்வையில இருக்குமா? அவருக்கு நல்ல பேர் வந்துருச்சு. இப்போ ஒரு பிரமிப்பா பாக்குறேன்னா அவன் பண்ற கோமாளித்தனம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து மக்களே வந்து பாத்தீங்கன்னா ரசிக்கிற அளவுக்கு மனோபாவம் மாறிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப அவன் தான் அங்க கண்டென்ட்டே. ஆமா, அவனை வச்சுதான் அங்க ரன் ஆகுது. ஆமா, தப்பு இல்லையம்மா யாரும். நீங்க பண்ணுங்க. இப்ப அவனுக்கு உரிய முறையில ட்ரெஸ் போட்டு அவனுக்கு நடிக்க சொல்லி சில வந்து நீங்க காட்சி எடுங்க. உங்க எந்த வகையிலும் விமர்சனத்துக்கு ஆளாம நீங்க தாராளமா பண்ணுங்க. கண்டிப்பா சார். அங்க விமர்சனமே என்ன ஆகுதுன்னு பாருங்க. அவனுடைய திறமையை விட்டுட்டு அவனை பத்தி என்ன செய்யறோம்? இப்ப சமீபத்துல ஒரு சம்பவம் நடந்து இல்ல, ஒரு பத்திரிகையாளர் வந்து வெயிட் எவ்வளவுன்னு கேட்டாரு. அந்த பெண்ணோட வந்து ஆற்றலை பத்தி பேசியிருந்தா பிரச்சனையா இருக்குமாமா? ஆற்றலை பத்தி பேசினா பிரச்சனை ஆகுமா? நீங்க வெயிட்ட பத்தி பேசுறீங்க, வெயிட் கேட்க கூடாதான்னு சொல்லி ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவரு பிரபலமானவர். அவர் கேட்டது வந்து தப்பு இல்லை, வந்து வேலைக்கு ஓனா சாட்சின்ற மாதிரி சொல்றாரு. அவர் கேட்டது தப்பு இல்லை. அம்மா ஒரு விஷயம் இல்லைங்க, கேட்கலாம், எங்க கேட்கணும்னு இருக்கு. இப்ப அந்த பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு போலீஸ் வேலைக்கு வந்து ரெக்ரூட் ஆயிருக்கிறாங்க. இல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க பயோடேட்டா வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பணி நிமித்தமா கேக்குறாங்க. அங்க வந்து கேட்கலாம், ஐடென்டிபிகேஷன் மார்க் கூட கேட்கலாம். ஏன் ஹைட் வெயிட்டுக்கு போறீங்க, அங்க அடையாளத்தை சொல்லுங்க, உங்க மச்சத்தை சொல்லுங்கன்னு கூட கேட்கலாம். ஆனா
ஒரு சினிமா வந்து ஒரு அறிமுக விழால ஒரு பத்திரிகையாளர் வந்து யார் கேட்கறாங்கன்னு இருக்குமா, யாரை கேட்கறாங்க யார் கேட்கறாங்கன்னு இருக்கு. ஒரு பத்திரிகையாளர் வந்து என்ன கேட்கலாம், இந்த சினிமாவில் இந்த காட்சி நீங்க வந்து நடிச்சீங்களே எப்படி இருக்கு, இந்த காட்சியில வந்து பாத்தீங்கன்னா எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க, அழுது நீங்க நடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்தது அப்படி கேட்கலாம். இல்ல ஒரு ஸ்டண்ட் காட்சி நடிக்கிறாங்க, இல்ல வந்து கேட்டால ஃபயர் பண்ற காட்சி நடிக்கிறீங்க, எவ்வளவோ இருக்குமா சினிமாவில் கேட்கறதுக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. ஒரு சினிமா வந்து ஒரு நடிகை கிட்ட வந்து நீங்க கேட்கறதுக்கு எவ்வளவு கேள்வி கேட்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு நடிகர்கிட்ட போயிட்டு அவங்கள தூக்குறீங்களா, அவ்வளோ வெயிட் எவ்வளோன்னு கேட்டா அப்படி இருக்கும். உள்ளபடியே வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த நடிகரா சொன்னார்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல வந்து மேடம் நான் தூக்கி நடிக்கிற காட்சி சார் என்னால் தூக்கவே முடியல, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் அந்த காட்சி. ஏன்னா வந்து நீண்ட நேரம் அந்த காட்சி, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எங்கேயோ கேட்ட குரல் ஒரு படம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரஜினி நடிச்சார், எங்கேயோ கேட்ட குரல். அந்த படத்தில் வந்து ஒரு காட்சி கட்டாயம், அந்த காட்சியில் வந்து அவங்கள தூக்கி சுமக்கணும். எப்படின்னு கேட்டால் அவன் அம்பிகா வந்து வழிமாறி போயிடுவாங்க, மனைவியா இருந்து வழிமாறி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உடனே திரும்பி வந்துடுவாங்க. ஆனால் அந்த ஊர் மக்களை ஏற்றுக்காம அவங்கள வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க. அந்த ஊர்லேயே அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து கணவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு வர வச்சு அவர் காலில் வந்து மன்னிப்பு கேட்பாங்க. கடைசியாக வந்து என் உயிர் போன பிறகு என்னை வந்து நீங்கள் தான் இந்த ஊரே என்னை ஒதுக்கி வச்சிச்சு, என்னை நீங்கள் தான் அடக்கம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இறந்து போன செய்தி வந்தோடனே ரஜினி போய் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா அவங்கள தூக்கிக்கிட்டு அந்த ரோட்ல நடந்து வருவார், அந்த ஊர் கிராமத்தில் நடந்து வருவார். அந்த காட்சியை வந்து உண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னா வேணா நெட்ட கூட இருக்க போய் பாருங்க. அதுல வந்து அந்த அம்மா கை, அம்பியாவோட கை கூட கீழே தொங்கலாம இருக்கும். அவங்கள தூக்கிக்கிட்டு நடந்து போவார் ரஜினி. அன்னைக்குள்ள ரஜினி, இன்னைக்கு இருக்கிற ரஜினி தூக்க முடியாது கண்டிப்பா. ஆனா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ஷாட் எப்படி எடுத்திருப்பாங்கன்னு நான் யோசிக்கிறேன். அவ்வளோ அந்த ஊர்ல இருந்து அந்த தெரு ஃபுல்லா நடந்து வர காட்சி வந்து பாத்தீங்கன்னா என்னதான் நீங்க கட் பண்ணிட்டு எடுத்திருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் நடந்து வராரு, எவ்வளவு நேரம் அந்த காட்சி இருக்குன்றது பாருங்க. அப்போ வந்து சொல்லலாம், நான் வந்து அம்பிகாவை தூக்கி நான் வந்து நடக்கிற அந்த காட்சி எடுக்கும்போது என்னால் தூக்க முடியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க, இல்லை சொல்லலாம், இல்லைங்க ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்தாங்க நான் தூக்கணும் சொல்லலாம். ஒரு ஹீரோவா சொல்றதுன்னு இருக்குமா, அதை இயல்பா எடுத்துக்கலாம். அந்த காட்சியில் நடிச்சதை அவர் வந்து ஹீரோ. உனக்கு என்ன வேலைங்கிற ஒரு பத்திரிகையாளர் வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய எண்ணம் எங்க போகுது பாத்தீங்களா? ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்துற இடத்துல நீ வந்து என்ன கேள்வி கேட்கணுமோ அதை விட்டுட்டு என்ன சமாதானம் சொன்னாலும் தப்பு. நீங்க சொன்ன மாதிரி அந்த பத்திரிகையாளருக்கு சப்போர்ட் பண்ற ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு நடிகைன்னு சொல்லி அவங்க வெளியில நடிக்க வந்துட்டாங்க, ஒரு நடிகைனா ஃபிட்டா இருக்கணும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம 96ல பார்த்த அந்த நடிகை இப்போ இந்த படத்துல டோட்டலா வேற மாதிரி இருக்காங்க, அவங்களா இதுன்ற மாதிரி ஒரு வித்தியாசம் இருக்கு. அதுக்காக கூட மேபி கேட்டிருக்கலாம். அது ஒரு நடிகைனா அந்த ஹைட் வெயிட் ஃபிட்னஸ் அப்படின்றது ஒரு நார்மலான விஷயம் தானே. இதை வந்து ஏன் இவ்வளவு பெருசா பாடி ஷேமிங் பண்ணலையே, அவரு வெயிட் தானே கேட்டாருன்னு சொல்றாங்க. சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றது. ஆனா எல்லாருக்குமே ஒரு பார்வைன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க வந்து அவங்கள பாக்குற பார்வைன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க படத்துல வந்து நீங்க வந்து பாக்குறது வேற, அவங்கள பாக்குற பார்வைன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து படத்துல நீங்க வந்து அவங்க நடிச்சு முடிச்சிட்டாங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்சியை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில் பிரைவேட்டா நீங்க வந்து அந்த நடிகரோட நீங்க பயணிக்கிறீங்கன்னா அந்த நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அது பிரச்சனை வராது. ஆனா எல்லாருடைய பார்வையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெயிட்னு சொல்லி போகும்போது அப்பதான் அந்த பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா தலையில இருந்து கால் வரைக்கும் பாக்குறதுக்கு போவாங்க. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்க வெயிட்டை குறித்து இப்ப பாருங்க, இப்ப இது வரைக்கும் வந்து அந்த நடிகை வந்து பெரும்பாலும் முகத்தை பார்த்து தான் பேசியிருப்பாங்க. நீங்க அந்த வெயிட்னு சொல்லி கேள்வி போட்ட உடனே அவங்களுடைய மற்ற பார்வையாளருடைய அத்தனை பேருடைய கவனமும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒட்டுமொத்த உருவத்தோட போதா இல்லையா? உங்கள் நோக்கம் என்னன்னு கேட்கிறேன் நான். அப்படி என்ன நீங்க இப்ப நான் சொன்ன ஒரு உதாரணத்தை சொன்னேன் நான். யாரு, நம்ம ரஜினி அவர்கள் வந்து அம்பிகாவை தூக்கி நடிக்கிற காட்சி நான் உதாரணம் சொன்னா அது நீங்க பார்த்தாலே நீங்களே கேட்க தோணும், சார் எப்படி இந்த காட்சி நடிச்சிருப்பாரு அப்படி சொல்றேன். நீங்க ஒன்னும் அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து ஒரு இயக்குனரோட டெக்னீஷியன் அதை கூட நீங்க கேட்கலாம் அந்த கேள்வியை. இந்த சீனை எப்படி எடுத்திருப்பாரு, எத்தனை ஷாட் கட் பண்ணிருப்பாங்க அப்படி கூட கேட்கலாம். நீங்க ஒரு பத்திரிகையாளர். அதனால நான் திரும்ப சொல்றேன், கேட்டவர் யாருன்னு பாருங்க, யாரை கேட்டாருன்னு பாருங்க. நீங்க டைரக்டா நீங்க வந்து அப்படி கேட்டிருந்தா கூட பாத்தீங்கன்னா எப்படிமா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வெயிட் அவர் உங்களுக்கு தூக்கி வந்து ரொம்ப சிரமப்பட்டாரா அப்படின்னு அவங்க கிட்ட நீங்க கேட்டிருந்தீங்கன்னா கூட அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு நடிகர்கிட்ட வந்து கேக்குறீங்க, அப்ப என்ன ஆகுது? தப்பா போர்ட்ரேட் ஆகுது. தப்புமா அது. நீங்க முதல்ல இந்த கேள்வியை அவாய்ட் பண்ணணும். பத்திரிகையாளர் கேட்கற கேள்வியே கிடையாது. நீங்க நேரடியா நான் கேட்ட கூட நான் ஒரு யதார்த்தமா தான் அவங்கள்ட்ட கேட்டேன்னு கூட சொல்ல முடியும். ஆனா நீ கேட்டதை வந்து பாத்தீங்கன்னா நீ யார்கிட்ட கேட்டிருக்கிறேன்னு கேட்டா ஹீரோ கிட்ட கேட்டிருக்கிறேன்.
அப்ப எப்படி இருந்தது உங்க ஃபீலிங் கேட்பியா? மன்சூர் அலிகான் என்னமா கேட்டாரு, என்ன சொன்னார் மன்சூர் அலிகான்? அந்த அம்மா வந்தாங்க, அப்படியே பூ மாதிரி தூக்குனேன், தூக்கின்னு போய் கட்டில போட்டேன்னு சொல்லி பேசினார். யார? த்ரிஷாவை பேசினாரா? தெரியல, அந்த சம்பவம் நடந்து தெரியல. எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சுமா. ஒட்டுமொத்த சினிமாவே வந்து மன்சூர் அலிகானுக்கு எதிராக திரும்பி த்ரிஷா வந்து எப்படி ஒரு இந்த மாதிரி சொல்லலாம். உடனே அவங்க ஒரு கண்டனம் தெரிவிக்க அநியாயமா மாட்டிக்கிட்டாரு. யாரு? உண்மைதான் அது. அவர் வந்து இங்க சொல்லலாம், இப்போ நீங்க சொல்லுவீங்களா, அவர் வந்து ஒரு யதார்த்தமா தானே கேட்டாரு, அதையாங்க நீங்க இவ்வளவு பதார்த்தமாக்கிட்டீங்கன்னு சொல்லி நம்ம கேட்க முடியுமா? ஆனா உண்மையிலே எல்லாருடைய இது தெரியும், இயல்பு தெரியும். மன்சூர் அலிகான் சக நடிகர், அவரு சக நடிகரா இருந்து ஒரு நடிகை வந்து நான் தூக்கி பூ மாதிரி தூக்கின்னு போயிட்டு கட்டில போட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கே அங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடிகை தூக்குறத வந்து நீங்க தூக்கிட்டு ஒரு நடிகர் நடிச்சிருந்தா அந்த நடிகர்கிட்ட போய் நீங்க இந்த கேள்வி போறீங்கன்னா இது தப்பா இல்லையா? என்ன கேட்டா அந்த நிமிடமே வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். ஒருவேளை அதுக்கு பிறகு அவங்க ஃபீல் பண்ணிருக்கலாம். இது வந்து எல்லாத்தையும் நம்ம கடந்து போகணும். நடிகர் சங்கத்துல இருந்து கூட அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு போஸ்டர் எல்லாம் போட்டு எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கணும். யாராலும் தப்பு தான் நான் சொல்றேன். நடிகர் சங்கம் இதை கூட கண்டிக்கலாம். அப்ப நடிகர் சங்கம் எதுக்கு நம்ம கேள்வி கேட்டுதான் ஆகணும். இது ஆனா இது எல்லாத்துக்கும் உண்டுமா. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நடிகர் சங்கம் நீங்க தான் எடுத்து வர்றீங்க. நடிகர் சங்கம் அந்த கூல் சுரேஷ்னு ஒருத்தர் இருக்கான்ல, ஒரு ஆங்கர் மேல வந்து பாத்தீங்கன்னா மாலையை போட்டாரு. அந்த நிமிஷமே செருப்பால வச்சிருக்கோம்னா அவனாங்க. இதுவும் மன்சூர் அலிகான் முன்னாடியே நடக்குது. தலைவன் எப்படியோ தொண்டன் அப்படி, தலைவன் எப்படியோ தொண்டன் அப்படின்னு கேட்டா அந்த நிகழ்ச்சிக்கு அவனை எது கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த பெண் வந்து ஒரு செகண்ட் அப்படியே நமக்கே ஒரு மாதிரி அந்த பெண்ணுக்கு வந்து அந்த மாலையை போட்டுட்டு அது முகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னதான் ஒரு ஆங்கர் ஆனா கூட இப்படியாடா அடி சம்பளத்துக்கு தானே வேலை செய்ய வந்திருக்கு அந்த குழந்தை. அது நிமிஷம் அதால என்ன செய்யறதுன்னு தெரியல. அது உண்மையிலே வந்து வேற எங்கதான் செருப்பால் வச்சுட்டு இருக்கோம். ஆனா அதுதான் ஆங்கரிங், அதுதான் அந்த நிகழ்ச்சியை நடத்துறது. என்னமா சம்பளம் தந்துருவாங்க, ஒரு 2000 ரூபாய் தருவாங்களாமா ஒரு படத்துக்கு. அந்த சம்பளத்துக்கு வந்து வேலை செய்ய வந்த பொண்ணை போயிட்டு நீ வந்து உன் மாலையை கொண்டு போய் அந்த போட்டு அன்னைக்கு வந்து ஒரு பத்திரிகை கேள்வி கேட்டாரு. அவர் கேட்ட பிறகுதான் அங்க யாரோ ஒருத்தர் கேட்டாரு. அது வந்து கரெக்ட். அந்த கேள்வி வந்து இந்த மாதிரி எப்படி நீங்க போனீங்க. அதே பத்திரிகை கொடுத்தா அதே பெண்ணுகிட்டயே வந்து ஒருத்தர் வந்து இந்த கை இப்படி வச்சு அவங்க ட்ரெஸ் போட்டிருந்த போது உங்களுக்கு காற்றோட்டமா இருக்குதா ஏதோ சொல்லி ஒரு கேள்விகள் சம்பந்தமே இல்லாம. ஒரு விஷயம் நல்லா தெரியுதம்மா, அந்த சினிமா இந்த ப்ரொமோஷனுக்கு இந்த பிரசாத் ஸ்டுடியோவா இருக்கட்டும் இல்ல வேற எங்கெல்லாம் போறாங்களா, இங்க வந்து சோத்தை போட்டுறாங்கம்மா. தயாரிப்பாளர் வந்து சோத்தை போட்டுறாங்க. இவனுங்க பத்திரிகையாளர்ன்ற பேர்ல இப்ப நம்ம வந்துட்டு இப்ப உங்களுக்கு நீங்க வரீங்க, இங்க உங்களுக்கு ஒரு இலக்கு டார்கெட் இருக்கும். இன்னைக்குள்ள 4 வந்து நேர்காணல் பண்ணி ஆகணும், ஒரு டார்கெட் இருக்கும். சரிங்களா? ஏன்னா மாத சம்பளத்துக்கு நம்ம வேலை செய்யறோம், ஒரு வந்து டார்கெட் இருக்கும். இவனுக்கு பத்திரிகைன்ற பேர்ல அந்த பிரசாத் ஸ்டுடியோ சுத்தி சுத்தி வந்துட்டு அங்க வந்து போடுற சோத்தியம் தின்னுட்டு அவன் வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்ஸ்டால இருக்க மாட்டான். நான் இவனை இந்த ஆளுன்னு சொல்லல, இன்ஸ்டால இருக்க மாட்டான், வந்து ட்விட்டர்ல இருக்க மாட்டான், எந்த இணையத்துல பயணிக்கவே மாட்டான்னு வச்சுங்களேன். அவங்க வந்து வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு செய்தி அனுப்புறது கூட தெரியாது. ஏன் செல்லே இருக்காதுன்னு வச்சுங்களேன். ஒரு பேடு 15 ரூபா பேடு ஒரு பேனா வாங்கிக்கிட்டு நானும் பத்திரிகையாளர் சொல்லிட்டு அங்க வந்து வரக்கூடிய அந்த எப்படியும் ஒரு 2 படம், காலையில் ஒரு படம் சாயந்தரம் ஒரு படம் ஏதோ ஒன்று பண்றாங்கம்மா. அங்க பத்திரிகையாளர் போறேன். நான் என்ன சொல்றேன்னா கொச்சப்படுத்துக்காரு நான் சொல்ல. அங்க போனீங்க சோத்தியம் போட்டுறீங்க, ஒரு 500 ரூபா கவரம் வச்சு கொடுக்குறாங்க. நீங்க எந்த செயல்பாடு கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் நீங்க ஒரு படத்துக்காக போய் பாருங்களேன். அந்த படத்தை இப்ப நம்மளாம் பைட் எடுத்து ஓடுறோம்ல, இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே ஸ்டாண்டர்டா வந்து நின்றுவான். எது ஸ்டாண்டர்டா வந்து நின்றுட்டு அங்கேயே ரெகுலரா இருக்கணும்னு கேட்டான். அது கேமரா ஒர்க் ஆகுதா இல்லையா தெரியல. ஆனா ஒரு 500 ரூபாய் கவரை கொடுத்தோம்னா அந்த 500 ரூபாய் கவரை வாங்கிக்கிட்டு சோத்தியம் தின்னுட்டு இந்த மாதிரியான எகத்தாளமான கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இப்ப நான் கூட நினைச்சு இது வந்து ஒரு பிராங்கா இருக்குமோ, ஒரு சர்ச்சையா திட்டமிட்டு நடத்தப்படுறத கூட நான் யோசிச்சேன். ஆனா அம்மால இருந்து ஒரு எதிர்ப்பு வருது. ஒட்டுமொத்த வந்து சினிமாவில் மொத்தமே. ஏன்னா நான் கூட நினைச்சேன் சில நேரத்தில் இது என்ன சில நேரத்தில் இவங்க நம்ப முடியாது, இவங்களாம் பேசி வச்சுட்டு செய்யறானுங்களோ ஒரு வேலை நம்மள நிறைய நம்ம முட்டாளா இருக்கிறோம்ல கடந்த காலத்துல, இதெல்லாம் செட்டிங்கா அப்படின்னு கூட யோசிச்சேன். ஆனா அது இல்லை, இது முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு இன்னைக்கு அந்த பெண் வந்து கேட்டிருக்கிறாங்க. இப்படி கேட்கணும். கேட்டாதானே இப்ப இந்த கூல் சுரேஷ் மாதிரி ஆளுங்களாம் எப்படிமா இந்த அத்துமீறல் பண்ண முடியுது பொது இடத்துல? யோசிச்சு பாருங்க. ஆபாசமா பெண்ணை மேடையில் வைத்துக் கொண்டு ஆபாசமா பேசுறது கூட தப்பு. மிஷ்கின் கடந்த காலத்துல பேசுனத பாத்தீங்கல்ல? ஆமா சார். மிஷ்கினுடைய பேச்சு தான்
அந்த அடுத்த கட்டமா கூல் சுரேஷ் மாதிரி ஆள் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆங்கர் மேல மாலையை போட முடியுது. ஒரு திறந்த வெளியில நம்ம பொது மேடையில நம்ம பேசுறோம், பெண்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அந்த வார்த்தையில வந்து எவ்வளவு கண்ணியம் இருக்கணும். ஆமா, பார்த்து பேசணும். உண்மைதானமா இது? கண்டிப்பா சார். அப்ப ஒரு தப்பும் வந்து கடந்து போகும்போது அப்ப அடுத்த கட்டம் என்ன பண்ணுவீங்க? அதுதான் இங்க நடக்குது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சையானது, நெகட்டிவா வந்து எதிர்மறையான விஷயங்கள் வந்து பார்வையாளரை கவருது அப்படின்னு பண்ணக்கூடிய பல கேலி கூத்துகள் ஒரு கேலி கூத்து தான் இந்த பிக் பாஸ். இது வந்து சரியான நடவடிக்கை. இப்படி யாராவது ஒருத்தர் பேசுறாங்க, வேல்முருகனை கடந்து போறாரு, அப்புறம் எந்த முருகன் வருவாரு சொல்லுங்க? இங்க பல தலைவர்கள் இருக்கிறாங்க, குறிப்பிட்டு யாரும் நம்ம சொல்ல வேணாம். பல தலைவர், அரசியல் தலைவர் யார் பேசுவாங்க? யாரும் வர மாட்டாங்க. அப்போ வந்து இது வந்து சட்டத்தின்படி ஒன்றும் செய்ய முடியாதுங்க, ஆட்சியே எதுவும் பண்ண முடியாது, மற்றவர்களும் யாரும் வரமாட்டாங்க, எல்லாமே சினிமா துறையை சார்ந்தவங்க, யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா வசதியா வந்து சில படங்கள் வந்து வெளியிடும் போது அரசியல் தலைவர்களையும் கூட்டு போயிடுறாங்க வசதியா. அப்போ ஐயோ இதை போனோம்னா அவருக்கு எதிராக பேசுற மாதிரி ஆயிடுங்க, இவருக்கு எதிராக பேசுற மாதிரி ஆயிரும், அப்ப நம்ம இதை கடந்து போயிடுவோம். ஏன்னா பிக் பாஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஊடக நிகழ்ச்சி தான். இதை யாருங்க பிரபலமானவர்? அவர் வந்து விஜய் சேதுபதி. அவர் பெரிய நடிகருங்க. இப்போ புரியுதுங்களா? புரியுது சார். இந்த மாதிரி அத்துமீறல் பண்றதுக்கு அங்க ஒரு வந்து முகமுடியா பயன்படுறது தான் வந்து நேற்று கமல், இன்னைக்கு விஜய் சேதுபதி. அப்போ இங்க எல்லாருக்குமே ஒரு எத்திக்ஸ் இருந்ததுன்னா ஏன் இந்த விஜய் சேதுபதியை சொல்லட்டுமே. ஏய் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்லாம் என்ன இப்படிலாம் விற்கிறீங்க? நான் என் வீட்டுல போனா வந்து பாத்தீங்கன்னா தொடப்பட்டே அடிப்பாங்க, இந்த மாதிரி சீன்லாம் வைக்காதீங்க. அப்போ நீங்க சமூக பொறுப்பா இல்லைன்னா உங்க சமூக பொறுப்பை உணர்த்த வேண்டியது வேல்முருகன் கடமை. வேல்முருகன் அதை வந்து சரியா செஞ்சிருக்கிறாரு. அந்த பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து செருப்புல அடிச்சாங்க இல்லையா அந்த இதுல, அடுத்த முறை செருப்புல அடிக்காம தொடப்பக்கட்டை வச்சு அடிக்கணும். எந்த படத்தை அடிச்சாங்களோ அது விஜய் சேதுபதி படம் இருக்கட்டும், எந்த படம், அடுத்த முறை வந்து செருப்புக்கு பதில் வந்து தொடப்பக்கட்டையை பயன்படுத்தணும். ஸோ நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து மரியாதை கொடுத்து பேசினதுனால ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வி மட்டும். ஸோ இந்த ஆபாச காட்சிகள் வர்றதுனால பிக் பாஸ் தடை பண்ணணும், அது வந்து நல்ல ஷோவா இல்லை அப்படின்ற மாதிரி நாம் சொல்கிறோம். ஸோ முத்த காட்சிகள், ஆபாசமாக ட்ரெஸ் போடுறது, இந்த மாதிரி டபுள் மீனிங்கில் பேசுறது, இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். பட் இதே விஷயங்களை நம்ம படத்தில் பார்க்கும்போது நம்மளால எப்படி சார் அக்செப்ட் பண்ணிக்கலாம்? இல்லைம்மா, இது நல்லா அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதுதான் கரெக்டா, ரொம்ப கரெக்டான கேள்வி கேட்டீங்க. படத்துக்கு வந்துமா ஒரு சென்சார் குழுன்னு ஒன்று இருக்கு, சரிங்களா? அந்த சென்சார் போர்டில் வந்து யார் மெம்பர் ஆகுறாங்கன்றத முதல்ல தெரிஞ்சுங்க. சென்சார் போர்டில் வரக்கூடிய அந்த இயக்குனர் பதவி இருக்குல்ல, அது வந்து அரசு பதவி. அதில் ஐஏஎஸ் யாராவது வருவாங்க, சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்னு சொல்லிட்டு வராங்கல்ல, அந்த கமிட்டி மெம்பர் வருவாங்க. அந்த சென்சார் போர்டில் இன்னைக்கு நேற்று கிடையாது, சென்சார் போர்டில் வரக்கூடிய அந்த கமிட்டி மெம்பர் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா யாரா இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா மத்தியில் இருக்கக்கூடிய வந்து ஆட்சியாளருடைய அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, நெருக்கமானவங்க, அப்படிப்பட்டவங்க தான் இருப்பாங்க. இன்னைக்கு வந்து பிஜேபி சார்ந்தவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த கமிட்டியில் இருக்கிற மெம்பர்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இல்லை, 100% பிஜேபி சார்ந்தவங்க தான் இருப்பாங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பீரியட்லையும் கிட்டத்தட்ட அப்படிதான் ஆகிடும். காங்கிரஸ் பீரியட்ல தான் அது மாறுச்சு, கலரே மாறுச்சு, முழுக்க இருப்பாங்க வந்துருந்தா. ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், மத்தியில் வந்து மாநில கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சியில் பங்கேற்கும் போது அப்போ வந்து பார்த்தா மிக்சடா வருவாங்க அந்த மெம்பர்ஸ். பல கட்சிகள் இருந்து, அதை கேட்டால் ஆளுங்கட்சி தமிழ்நாட்டில் சார்ந்த. ஆனால் ஒரு சினிமாவை ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு தகுதியான நபர்லான்னு பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. அவனுக்கு என்னடா தகுதின்னு கேட்டீங்கன்னா, அந்த சென்சார் போர்டில் இருக்கிற மெம்பருக்கு என்னடா தகுதின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து பிஜேபிக்கு வந்து வேண்டப்பட்டவர் சார், நான் வந்து ரொம்ப பழக்கப்பட்ட ஆள் சார், நான் அந்த நெருக்கமான அந்த நேரடியாக கட்சியோட உறுப்பினர் இருப்பானான்னு கூட இருக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனால் இப்போ அது மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடிலாம் அப்படின்னு கேட்டா வந்து அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நெருக்கமானவங்கன்னு சொல்லி அந்த பதவிக்கு வருவாங்க. இப்போ நான் கேட்குறது வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க நீங்கள் போடும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே பார்வை வந்து பயஸ்ட் ஆகும் தானே. அரசியல் கட்சியை சார்ந்தவங்க வந்தால் அது பயஸ்ட் ஆகும். இப்போ வந்து திராவிட சிந்தனைகளை வந்து விதைக்கிற மாதிரி ஒரு படம் வருதுன்னு கேட்டால் நீங்கள் வந்து அங்கே என்ன செய்யணும், பிஜேபியில் இருக்கிற மாதிரி சொல்லலாம், இதை விடவே கூடாதுங்கன்னு சொல்லலாம், சொல்ல மாட்டோம். இது நடக்கும். பயஸ்ட் எப்படி வேணாலும் அங்க தகுதி என்னவா இருக்குன்றத பார்க்கணும். ஒரு சினிமாவை வந்து ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு தகுதியான நபர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா அங்க வந்து சரியா இருக்கும். ஏன்னா அவர் நீண்ட காலம் வந்து சினிமா துறையில வந்து ஒரு திரைப்படத்தை தணிக்கை செய்யறாங்கன்னா அங்க யாருக்கலாம், ஒரு எஸ்பி முத்துராமன் மாதிரி
ஒரு மூர்த்த இயக்குனர்கள் இருக்கலாம். ஓகே. அவங்க அந்த காலத்துல வந்து படத்துல வந்து காட்சிகள் எப்படி வச்சாங்க, இன்னைக்கு எப்படி மோசமான காட்சியா இருக்கு சொல்லிட்டு ஒரு எஸ்பி, நான் பேச்சு தான் சொல்றேன், உதாரணம் சொல்றேன். ஓகே, ஓகே. புரியுது. எவ்வளோ மூத்த நடிகர்கள் இருக்கிறாங்க, சீனியரான ஒரு சினிமாவை ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு சேரன் கூட போடலாம். இன்னைக்கு இருக்கிற சேரன் ஆமா, இருக்கிறாருன்னா சேரன் போடலாம். பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு, பல வந்து அவார்டு படங்களை கொடுத்திருக்கிறாரு. ம், ம், அந்த மாதிரியான வந்து சினிமாவை பற்றி தெரிஞ்சவர்கள் சினிமாவை ஆய்வு செய்யக்கூடியவங்களை போட்டா பரவாயில்ல. ம். சினிமாவில் நீங்க நடிகர்கள் கூட போடுங்க தாராளமா. ஓகே. இப்போ நீங்க ஒரு பிரகாஷ் ராஜ் நீங்க போடுறீங்கன்னு சொன்னா கூட ரைட், ஓகேன்னு சொன்னா. ம். அப்போ குறைஞ்சபட்சம் சினிமாவை தெரிஞ்சவங்க. ம். அப்போ அவங்க பார்வை வந்து பார்த்தீங்கன்னா பயஸா இருக்குமா இல்லைன்றது நம்ம கேள்வி கேட்டுப்போம். ஆமா. ஆனால் முற்றிலுமா நீங்க போட்ட நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா சினிமாவை பத்தி தெரியாதவங்க, தெரியாதவங்க. எந்த டெக்னாலஜியும் தெரியாதவன். ம். அதுதான் நீங்க கவனிக்கிறீங்க இந்த இடத்துல. ஏதோ நீங்க வந்து ஒரு துறை சார்ந்தது மட்டும் நான் கூட பரவாயில்ல, ம். முழுக்க முழுக்க அவனுக்கு என்னடா தகுதின்னு கேட்டீங்கன்னா பிஜேபியை சார்ந்தவன், மத்தியில் இருக்க ஆளுங்கட்சியை சார்ந்தவன். அது பிஜேபினா இருக்கட்டும், காங்கிரஸ்னா இருக்கட்டும், அப்படிதான். அது யாராலும் சொல்றேன். ஓகே. நாளைக்கு இங்க இருக்கிற மாநில இருக்கிற ஆளுங்கட்சியே வந்து பார்த்தீங்கன்னா மத்தியில வந்து ஆட்சியில பங்கேற்றா கூட பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஒருத்தர் சினிமாவை பற்றி தெரிஞ்சவங்க பட்டா பிரச்சனை கிடையாது. ஓகே. ஆனா சினிமாவை பத்தி தெரியாதவங்க, சினிமாவை வந்து பார்த்தீங்கன்னா நியாயமா வந்து ஒரு தராசு கொண்டு விமர்சிக்க தெரியாதவங்க தான் அங்க வந்து உள்ள இருக்கிறான். அப்ப என்ன ஆகணும், நான் எல்லாரையும் சொல்லலாமா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 பேர். ஏன்னா சினிமாவை பத்தியே தெரியாதவங்க எப்படி பண்ண முடியுன்றதான் என் கேள்வி. சினிமாவை பத்தி நீண்ட பார்வை இருக்கணும், இன்னைக்கு பார்வை கிடையாது. சினிமாவை பத்தி பெரிய ஆய்வு செய்தவங்களா இருக்கணும். அந்த மாதிரி நபர்களை நீங்க போடலாம். ஓகே. சினிமாவை பத்தி தெரியாத நபர் போடும்போது அப்ப இப்படிதான் ஆகும், இப்படிதான் ஆகும். ஓகே. சோ அவங்களால அந்த மாதிரி காட்சிகள் இப்ப நீங்க கேக்குறீங்க என்னன்னு கேட்டா, இப்போ வந்து பிக் பாஸ் வந்து பார்த்தா அந்த மாதிரி தணிக்கை எதுவுமே கிடையாதுன்னு கேட்டா அதுதான் அங்க. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, இன்னொரு ஃப்ரேம் இருக்காங்க. ஓகே. ரியாலிட்டி ஷோன்றான். இப்ப நீங்க வந்து ஒரு சீரியல் ரியாலிட்டி ஷோ சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எப்படி? அது ஒரு பாதுகாப்பு. அந்த ரியாலிட்டி ஷோன்றதுனால தான் இந்த திவாகர் வந்து அங்க உள்ள இருக்கிறவங்களே எதிர்க்கிற மாதிரி. எதுக்கு இந்த சீனு? ஏன்னா அது ரியாலிட்டி ஷோன்னு நீங்க நம்பணும்ல, இல்ல நம்ப மாட்டீங்களே. ரியாலிட்டி ஷோ வரும்போது நாளைக்கு சட்டப்பூர்வமான சில பாதுகாப்பு இருக்காதுல. சார் இது வந்து ரியாலிட்டி ஷோ சார் இது அப்படின்னு சொல்லி என்ன நடந்தாலும் அவங்க பொறுப்பு. கண்டிப்பா. கிட்ட நீங்க ஒண்ணுமே இல்ல, நீங்க வந்து முன்னாடிலாம் நீங்க பார்த்துருப்பீங்கம்மா, இப்ப பாத்தீங்களான்னு தெரியல. இந்த ஆந்திரால வந்து சில பேர் இல்ல இந்த வட மாநிலங்கள் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கயிறு கட்டிட்டு இந்த மேல வந்து கொம்பு போட்டு அந்த கொம்புல நடப்பாங்க. இப்ப ஏதாவது பாத்திருக்கீங்க ரீசெண்டா? அது தடை பண்ணிட்டாங்க. ஏன்னா சட்டம் வந்துடுச்சு, சைல்டு அபியூஸ், சைல்டு ப்ரொடெக்ஷன் அந்த ஆக்ட்லாம் வந்த பிறகு என்ன செஞ்சாங்கன்னா அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஏன் சர்க்கஸ்ல இப்ப நீங்க வருதா சர்க்கஸ், நீங்க பாருங்களா, சர்க்கஸ்ல எவ்வளவோ விஷயங்கள் வந்து தடை பண்ணிட்டாங்க. மெல்ல மெல்ல சட்டம் மாறிட்டே இருக்குது. இப்ப நீங்க சொல்லிட்டீங்கன்னா வச்சுக்கலாம், இப்ப நம்ம இப்ப பேசுறோம்ல, இப்ப நம்ம 2 பேர் பேசுறோம் உட்காந்து கேட்டா நானே சொல்றேன்ல சட்டப்படி வந்து இதை தடுக்க முடியாதுங்க அப்படி சொன்னா அப்ப என்ன செய்யணும்னா சட்டத்தை உருவாக்கணும். இப்ப வந்து அதுக்கு வந்து ஒரு புள்ளி வச்சிட்டாரு இவர் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் வந்து ஒரு புள்ளி வச்சிட்டாரு. இப்ப அடுத்த கட்டம் என்ன செய்யணும் கேட்டா ரியாலிட்டி ஷோல என்னெல்லாம் அனுமதிக்கலாம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படி கைட்லைன் போடுங்க. ஏன்னா சட்டம் இல்லாதனால நீங்க இதெல்லாம் பண்றீங்க. இப்ப நாளைக்கு வந்து ஏதோ ஒரு கலவரம் ஆகுதுக்கு நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா வேல்முருகன் சொல்லிட்டாரு என்னன்னு கேட்டா திருத்திங்க இல்லைன்னா திருத்தப்படுவீங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் வீட்டுல சொல்லிட்டாரு, அவருக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, அந்த லாங்குவேஜ் சொல்லிட்டாரு திருத்திங்க இல்லைன்னா திருத்தப்படுவீங்கன்னு சொல்லிட்டாரு. சரிங்களா? இப்ப அடுத்து திருத்தப்படுறாங்கன்னு வச்சுங்களேன், அது எங்க போவோம்? நீதிமன்றத்துக்கு போவோம், கோர்ட்டு, ஜெயிலு, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போகும். போய் நாளைக்கு கேட்டா நாளைக்கு நீதிமன்றம் கேட்டா ஏன் இது வந்து நீங்க ஒரு கைட்லைன் போடணும். அப்ப அரசு வந்து என்ன செய்யணும் கேட்டா ஒரு கைட்லைன் போடும். அப்பதான் உருவாக்குவாங்க. இப்ப எப்படி கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு கைட்லைன் போடுறாங்க இல்லையா, இந்த பிரச்சார கூட்டத்துக்கு அந்த மாதிரி ஆகும். சோ இதெல்லாம் வந்து அதுதான். இப்ப பாருங்க ஒரு லிபர்ட்டி இருக்கு, அந்த லிபர்ட்டி இங்க மிஸ்யூஸ் ஆகுது. ஒரு ரியாலிட்டி ஷோக்கு லிபர்ட்டி தேவை, அந்த லிபர்ட்டி நீங்க வந்து கொச்சப்படுறீங்க. அது மூலமா நீங்க வியாபாரத்தை வந்து முடிவு பண்றீங்க. இதை காட்டி நம்ம வியாபாரம் பண்ணிடலாம். அப்ப அதுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு வரும்போது இப்ப இந்த எதிர்ப்பே இல்லாம இருந்தால்தான் சிக்கல். அதனால சொல்றேன் சட்டம் சொல்லனா கூட பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மனசாட்சி உள்ள மனுஷன்பா வேல்முருகன் வந்து ஒரு 500 பொம்பளைகளை கூட்டு வந்துட்டு ஒரு அமகலம் வந்துட்டாரு. இது இப்போ நீங்க மாத்திக்கணும். இதை முதல்ல அவர் சொல்லும் போதே மாத்தினா பிரச்சனையே கிடையாது. இதை முதல்ல நீங்க என்ன செஞ்சிருந்தா மாத்திடணும். இப்ப என்ன நினைக்கலாம்னு கேட்டா இதன் மூலமா ஒரு பெரிய விளம்பரம் கிடைச்சிச்சு நீங்க வந்து நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த நிகழ்ச்சி நினைச்சீங்கன்னா அடுத்த கட்டம் என்ன நிலைமை ஆகும்னு பாருங்க. அதை நான் சொல்ல முடியாது, அவரே சொல்றாரு. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாத்திப்பாங்க.
இதனால விஜய் சேதுபதி நான் நினைக்கிறேன் வந்து கமலுக்கு எப்படி ஒரு பெரிய ஒரு என்ன சொன்ன ஒரு கட்டத்துல கமல் வந்து என்ன உலக நாயகன் கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அடுத்தடுத்து படங்கள் தோல்வி வரிசையா. இப்ப வந்து நான் நினைக்கிறேன் விஜய் சேதுபதிக்கு பாத்தீங்கன்னா இதன் மூலமா வந்து பெரிய ஒரு செட்பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த கல்ட்டு இதுல இப்ப வந்து பெண்கள்லாம் கொண்டு வந்து செருப்பால் அடிக்கிறாங்கன்ற போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்வை வந்து உலகம் முழுவதும் பாக்குறாங்கல்ல. விஜய் சேதுபதி நேற்று வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் செல்வரா பார்த்தாங்க, ஆனா இன்னைக்கு தான் கேட்டா செருப்பால் அடிக்கிறாங்க அப்படின்னும் போது இதை வந்து பாத்தீங்கன்னா அவரும் உணரணும். சமூக பொறுப்பு வேணுமா? உங்க வீட்டுல 2 பிள்ளைகள் இருக்காங்க பாத்துங்க, அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ சார். பிக் பாஸ் போராட்டம் திடீர்னு வெடிச்சது, பட் அதை பத்தின ஒரு தெளிவான விளக்கம், தெளிவான கருத்தை வந்து மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்க டைம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக இவ்வளோ விஷயம் வந்து புரிய வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். நன்றிமா.